இரண்டாவது நம்முடைய வாய். And secondly, our mouth. அதுல சங்கீதக்காரன் ஒரு வசனம் சொல்றாரு, என்னுடைய வாய்க்கு காவல் வையும் அப்படின்னு. Psalmist prays, saying, Lord, set a watch over my mouth. காவல் தேவைப்படுதாம். And he says that he needs a watchman for his mouth. என்னுடைய வாய் நான் கெட்டதை பேசாதபடிக்கு, என்னுடைய வாய் நல்லதை பேசுகிறதற்கு இந்த வாயை நான் காத்துக்கொள்ள வேண்டும். So I should protect my mouth to make sure that I do not speak anything ஒரு evil. நாளும் நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பேசக்கூடாது. And at no point in my life I should speak things that are against 141 சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். Psalm 141 and verse 3, set a guard, O Lord, over my mouth, keep watch over the door of my lips. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு ஜெபமாகவே அவர் பண்ணுகிறார். And he makes this as a prayer. என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. He says, Lord, set a guard over my mouth. எப்படி வாய்க்கு காவல் வைக்கிறது? And how to keep a guard over your mouth? வாய் கண்ணிமைக்கும் நேரத்தில் எத்தனையோ வார்த்தையை கொப்பளித்து விடுகிறது. In a twinkling of our eyes, our mouths utter so many words. தவறான வார்த்தையை பேசினேனா உன் வாய் கெட்ட கண்ணு மாதிரி, உன் வாயும் கெட்ட வாய். So if you speak evil things, like you have an evil mouth, you will have an evil eye, you will have an evil கெட்டுச்சுனா உன் சரீரமும் கெடுத்துரும், and இருளாயிடும். if your mouth is bad and evil, then your entire body is evil. நீ பேசின பேச்சை கேட்டு எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதே. There are so many people who have had a heart attack just by listening to what you say. சிலர் அந்த கடினமான வார்த்தையை கேட்டாங்கன்னா அப்படியே வாங்கி இருதயத்துக்குள்ள அனுப்பிடுவாங்க. இருதயத்துக்குள்ள என்னன்னா மனம், இருதயம் எரியும், வயிறு எரியும், அடிவயிறு எரியும். இதெல்லாம் எரிஞ்சதுன்னா படக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். So when you sometimes hear some harsh evil things, it affects your heart, it affects your body, your system, and it will result in a heart attack. என்னகிட்டே சிலர் சொல்லி இருக்கிறாங்க, இவ பேசின அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே நடுக்கமா இருக்குது, எனக்கு அப்படியே இரத்த கொதிப்பு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. There are people who have come to me and told me that once I heard these things, I started to shake and I started to tremble and my pressure increased. என்னுடைய வாயை நான் காத்துக்கொள்ள வேண்டும். I have to guard my mouth. என் சரீரத்தை கெடுக்கும் என் வாய்க்கு காவல் வையும். ஜெபம் பண்ணணும் நம்ம. So we have to pray saying, Lord, set a guard over my mouth so that I do not spoil my body. பேசும் முன்பு யோசி என்று ஒரு பழமொழி இருக்கிறது. So there is a proverb that you have to think before you speak. பேசுறதுக்கு முந்தி யோசித்து பேசு. இந்த வார்த்தை பேசினா என்ன ஆகும் அப்படின்னு யோசித்து பேசு. So before you talk, think before you talk. நிச்சயமாக யோசிக்க வேண்டும். We have to think. கடினமான வார்த்தைகளை சுலபமாக பேசக்கூடாது. And you should not very easily spill out all kinds of harsh words. நான் பேசுகிற இந்த வார்த்தை சரிதானா, தேவனுக்கு பிரியமா இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். So you have to examine and see, will these words that come out of my mouth be pleasing in the sight of God? எனக்கு விரோதமாக பேசின ஒருவருடைய வார்த்தை கடினமான வார்த்தை. So some of the words that people speak against me are sometimes so cruel and அந்த harsh. வார்த்தையை விட கடினமான வார்த்தை என்ன என்று உங்கள் இருதயம் சில நேரம் யோசிக்கும் பாருங்கள். And immediately your mind will think of what greater words that you can use to retaliate. கடினமான வார்த்தை எனக்கு நேராக வரும்போது நான் அமைதியா இருந்து அதை அப்படியே அவித்து போட வேண்டும். So when harsh words are thrown at you, it is important that you just switch that off by keeping quiet. பொல்லாங்க நெய்யும் அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். So we have to hold on to the shield of faith so that we can quench the fiery darts of the evil one. என்னை நோக்கி வருகிற ஒரு அம்பு அல்லது ஒரு ஆயுதம் என்னை தாக்க வரும்போது அந்த ஆயுதத்தை என்னுடைய கேடகம் பிடித்து அங்கேயே கீழே தரையில விழ பண்ணி விடுகிறது. அது வாய்க்காமல் பண்ணி விடுகிறது. So when the fiery darts come against you, you should be able to quench those fiery darts and make sure that they do not take root in your life. என்னுடைய விசுவாசம் எனக்கு என்ன சொல்ல வேண்டும், அவர் உன்னை இப்படி தரக்குறைவா பேசினாரா, நீ நினைச்சுக்கோ கர்த்தர் உன்னை உயர்த்த போறாருன்னு நினைச்சு கர்த்தரை துதி அப்படின்னு என்னுடைய விசுவாசம் எனக்கு சொல்லும். So when somebody speaks against you, you should quench that fiery dart by telling yourself that God is going to lift me up in this particular time. விசுவாசம் இல்லாததினால் பேசினவருக்கு பதில் பேசுவதற்கு கடினமான வார்த்தைகளை தேடி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வந்து அதை பேசுகிற விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறார், ஊழியக்காரர்களும் இருக்கிறார். There are so many believers and people involved in the ministry who do not exercise their faith and they immediately retaliate with harsh words when somebody speaks harshly to them. என்னுடைய வாய் மற்றவங்களை கெடுக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
என் வாய் என்னை கெடுக்கிறது. So on one side, your words will destroy others என் and destroy சரீரத்தை அது yourself. கெடுக்கிறது. It destroys your body. என் வாயையும் என் கண்ணையும் நான் காத்துக்கொள்ள இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க So வேண்டும். today let us surrender ourselves to God, saying, Lord, I will keep and take care of my mouth. அடுத்த குறிப்பு என்ன சொல்றேன்னா, இந்த சரீரத்தை பாவம் ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. And the Bible says that sin should not dominate your body. ரோமர் 6:12 பாருங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. Let not sin reign in your mortal bodies, that it will take root in your body. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். Do not present your members as instruments of unrighteousness to sin, but present yourself to God as being alive from the dead, as members as instruments of righteousness to God. என் சரீரத்தில் இருக்கிற எந்த அவயவமானாலும் எந்த உறுப்புகளானாலும் அது பாவம் செய்யக்கூடாது. All the members of my body should not be submitted to perform any kind of sin. என்னுடைய சரீரத்தை பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. And sin should not dominate and rest in my body. ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. The Bible says that if somebody is overcome with a particular thing, that particular thing itself will dominate and reign in his பாவம் body. செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The soul that sins, the person who sins, he is now reigned by sin. உங்கள் சரீரத்தை பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. You should not allow sin to reign in your mortal bodies. இந்த கை பாவம் செய்யக்கூடாது. My hand should not sin. என்னுடைய நடைகள் பாவ நடையாக இருக்கக்கூடாது. And my feet should not be feet that walk in evil என்னுடைய ways. பேச்சு பாவ பேச்சா இருக்கக்கூடாது. And my mouth should not utter evil things. என்னுடைய கண் என்னை இருளாக்கும் பார்வை பார்க்க கூடாது. And my eyes should not look at lustful things that என் lead to சரீரம் darkness. முழுவதும் நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள And I வேண்டும். should keep my entire body holy. கடினமாக ஒரு வார்த்தையை பரிசுத்த பவுல் இந்த சரீரத்துக்காக சொல்லுகிறார். And the apostle Paul speaks a very hard thing out here. 1 கொரிந்தியர் 6:13 பாருங்கள். 1 Corinthians 6:13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். Foods for the stomach and the stomach for the foods, but God will destroy both of it and them. And now the body is not for sexual immorality, but for the Lord, and the Lord for the 15ஆம் body. வசனம் பாருங்கள். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? நன்றாக கவனியுங்கள். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. Do you not know that your bodies are members of Christ? Shall I then take the members of Christ and make them members of a harlot? Certainly not. 19ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? Do you not know that your body is a temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and you are not your own? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். For you were bought with a price, therefore glorify God in your body and in your spirit, which are God's. உங்கள் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். You have to glorify God through your body and in your body. இந்த சரீரத்தை வைத்துத்தான் பிசாசு தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறான். And the devil will stir you up to work against God using your body. கெட்டது செய்வதற்கு இந்த சரீரம் பிசாசுக்கு தேவை. And to do evil, Satan needs your body. நல்லதை நீதியை செய்வதற்கு இந்த சரீரம், தேவனுடைய பிள்ளைகளின் சரீரம் தேவனுக்கு தேவை. And the Lord needs your body to submit yourself to righteousness, so that righteousness will be established. இந்த சரீரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறீர்களா அல்லது இந்த சரீரத்தை பிசாசுக்கு கொடுக்கிறீர்களா? So are you giving your body to God, or are you giving your body to the devil? உங்கள் சரீரத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த சரீரம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது என்று சொல்லி. So when it talks about the body, it says here that this body does not belong to you, it belongs to God. அதாவது 19ஆம் வசனத்தில் பாருங்கள், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும்
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாயிருக்கிறது. Or do you not know that your body is a temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and you are not your own? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா என்று சொல்லுகிறார். And the question is raised here saying that you are not your own. எங்க சரீரம் எங்களுடையது அல்லன்னா அது எப்படி பாஸ்டர்? நாங்க நினைச்ச மாதிரி தான் நடக்கும் அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை குறித்து அக்கறை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. So our God is a God who is concerned about our body, and we cannot just despise it and say I will do whatever I want with my body. இந்த உருவத்தை தந்தவர் இயேசு. It is God who has given us this body, this shape and form. அவருக்கு இந்த சரீரத்தின் மேல் முழு உரிமை இருக்கிறது. And he has complete authority over your body. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். The Bible says that the thief comes to steal, to kill and to destroy. வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று இயேசு சொல்கிறார். And Jesus says that he who comes in another route comes just to destroy you. அவனுக்கு எந்த உரிமையும் உங்கள் சரீரத்தில் கிடையாது. So Satan does not have any right or responsibility over your body. உங்கள் சரீரத்தை அவன் களவாடுவான். And he wants to just play with your body. கெட்டதை செய்யும்படி அவன் உங்கள் சரீரத்தை களவாடுவான். And he will tempt you and make you do evil with your body உன் கண்ணை members. களவாடுவான், உன் வாயை களவாடுவான், உன் சரீரத்தின் அவயவங்களை அவன் களவாடுவான். கள்ளன் அவன். And he is a thief, he is a destroyer who will destroy your eyes and pollute your entire system. அவன் உன்னை கெடுப்பதே அவனுடைய நோக்கம். And the main purpose of Satan is to completely destroy and pollute your body. உன் சரீரத்திலே நோயை கொடுப்பான் And அவன். he will bring diseases into your body. ஆனால் சரீரத்துக்குரியவர் நோயை குணமாக்குவார். But the Lord who owns your body brings healing to your உன் system. சரீரத்திலே கவலையை கொடுப்பான் சாத்தான். And Satan brings worries into your body. உன் கவலையை நீக்குகிறவர் இயேசு. But Jesus is the Lord who takes away your எத்தனை worries and இயேசு cares. சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிறார், கவலைப்படாத கவலைப்படாத, ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுகிறேன்னு எத்தனை தடவை கவலைப்படாதன்னு சொல்றவர் இயேசு, கவலைப்படு என்று சொல்லுகிறவன் பிசாசு. So Jesus is so oftentimes said, why are you worried, why are you anxious, fear not. But Satan is the one who brings all these worries and cares into your body. உங்களை நான் வாங்கிட்டேன்னு சொல்றாரு இயேசு. And Jesus says that I have bought you with a price. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்க ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்துங்க. Therefore glorify God in your body and in your spirit which belong to God. பரிசுத்தம் இந்த சரீரத்தில் இருக்க வேண்டியது மிக முக்கியம். It is important that you maintain holiness in this body. இந்த சரீரத்தில் நீங்கள் பாவம் செய்கிறதற்கு ஏதுவாக உங்கள் சரீரம் பழக்கப்பட்டிருந்தால் அதை மாற்றி அமைக்க ஆண்டவரிடத்தில் கிருபையும் பலனையும் கேளுங்கள். So if your body is trained and tuned to commit a lot of sins, today you can repent and surrender your body and the members of your body. நீங்கள் இதுவரை சாத்தான் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் சரீரத்துக்குரியவராகிய இயேசு சொன்னதுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? So are you listening and obeying what Satan says? Are you obeying and submitting yourself to Jesus? சாத்தான் இந்த சரீரத்தை இருளாக்க அவன் கவனமாயிருக்கிறான். And Satan is all desirous to bring about darkness into your body. நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனோம், அதுதான் இந்த சாத்தானுடைய திட்டம். And Satan's plan is to give you a heart attack and to kill and destroy you. இருதயம் வந்து பயங்கரமாக துடிக்கும் போது எல்லாரையும் ஆட்கள் அவங்க ரெடி பண்ணி வச்சு ஒரே நாள்ல எல்லாத்தையும் கியூர் பண்ணிடுறார் பாருங்க, அதுதான் இயேசு. But our Lord Jesus Christ is a God who is able to heal people who are having such a palpitating heart with a heart attack. என்னை கொல்ல பார்க்கிறான் பிசாசு, என்னை காப்பாற்ற என்னோடு இருக்கிறார் என் இயேசு. So Satan on one hand is out there to destroy you, but Jesus is there to protect and to save you and heal you. இவ்வளவு நன்மை செய்கிறவராய் இயேசு உனக்காக இருக்கும்போது சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு நாம் நிறைய காரியங்களை என் கண்ணாலே, என் வாயாலே, என் உணர்வாலே நான் பாவம் செய்து கெடுத்து போடுகிறேனே. So when you have Jesus on this hand who wants to do everything good for you, why are you surrendering your members of the body to Satan who wants to completely destroy your body and bring darkness into your ஜெபம் life? பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். And you can pray and the Lord will grant you the கடைசியான ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 44 வசனம். 1 Corinthians 15 and verse 44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. It is sown a natural body, it is raised a spiritual body. There is a natural body and there is a spiritual இந்த body. ஜென்ம சரீரம் முக்கியமானது. அதுல சொல்லி இருக்கிறது ஜென்ம சரீரம், அது ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. So it clearly says that what comes first is your natural body and then the spiritual இந்த body. ஜென்ம சரீரம் உருவான பிறகுதான் இதற்குள்ளே ஆத்துமா, தேவன் இருக்கிற
அந்த சுவாசம் எனக்குள்ளே வருகிறது. First the natural body is created and then God breathes his life and then you have a living soul within you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஜென்ம சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டால் தான் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வரும்போது இந்த ஜென்ம சரீரம் கிறிஸ்துவின் சாயலை அடையும் மறுரூபத்தை பெறும். So unless you maintain your natural body with holiness, you will be transformed into the likeness of Christ when Jesus comes down in his second coming. எக்காலம் தொனிக்கும் போது அந்த சத்தம் நம் காதில் கேட்கும். When the trumpets blow, you will be able to hear the sound. நீங்கள் கவனமாக இதை கவனிக்க வேண்டும். And you should pay much attention to this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. Revelations 20 and verse 6 says, "Blessed is the one is he who has a part in the first resurrection." இரண்டாம் மரணத்துக்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. Over such the second death has no power. ஒரு தடவை மனுஷன் சரீரத்தில் மரித்தால் எக்கால சத்தம் தொனிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தோர் உயிரோடாய் எழுந்திருப்பார்கள். So when a person dies in his mortal body, when he hears the trumpet of the Lord's sound, he will rise up in the first resurrection. கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்கள் இமைப்பொழுதில் கிறிஸ்துவின் சாயலாக்கிய மறுரூபம் அடைவார்கள். Those who are in Christ, in a twinkling of an eye, they will be transformed into the likeness of Christ. இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்துக்கு பிற்பாடுள்ள வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். இது மண்ணானவனுடைய சாயல். So if you read the following verses in 1 Corinthians chapter 15 verse 45 onwards, it talks about how this first man was made out of earth. இந்த சரீரம் மண்ணானவனுடைய சாயல், ஆதாமின் சாயல். So this first man, our body, is the body of Adam. It is made out of earth and dust. எனக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளான சரீரம், அந்த ஆத்துமா தேவ சாயலுடையது. But the spiritual body within me is in the likeness of God. எப்படி இந்த சரீரம் மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறதோ அதுபோல இது வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளும். So just like how this body is made out of dust, it will also have the likeness of the God who made this body. வானவர் இயேசு கிறிஸ்து. And Jesus is the one who created this body. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று இயேசு சொன்னார். And he says, I am the living bread, the bread of life that came down from heaven. இயேசுதான் வானவர். And he is the heavenly God. நாம் கடைசி நாட்களில் வானவருடைய சாயலை நாம் பெறுவோம். And in the last day when Jesus comes, we will be transformed into that heavenly form of the Lord அதுக்கு இந்த Jesus. சரீரம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். And for that purpose our body should be kept holy. இந்த ஜென்ம சரீரம் அசுத்தமாய் வாழ்ந்து அசுத்தத்திலே இருந்தால் இந்த ஜென்மம் மறுரூபம் அது இரண்டாம் மரணத்துக்கு பங்குள்ளதாக இது மாறும். So if our natural body is not kept holy, it will again go through the second death. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50, 51, 52 வாசித்து பாருங்கள். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. 1 Corinthians 15:15. Now this I say, brethren, that flesh and blood cannot inherit the kingdom of God, nor does corruption inherit incorruption. ஏதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒருமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Behold, I tell you a mystery. We shall not all sleep, but we shall be changed in a moment, in the twinkling of an eye, at the last trumpet. எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். For the trumpet will sound and the dead will be raised incorruptible, and we shall be changed. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 உங்களுக்கு தெரியும். அதை வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 Thessalonians 4:16. For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God, and the dead in Christ will rise first. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். Then we who are alive and remain shall be caught up together with him in the clouds to meet the Lord in the air, and thus we shall always be with the Lord. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 Corinthians 5:10 reads, we must all appear before the judgment seat of Christ, and each one may receive the things done in the body according to what he has done, whether good or bad. சரீரத்தில் நான் செய்த தீமைக்கு, மன்னிக்கப்படாத பாவத்திற்கு, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்படாத பாவத்திற்கு
நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. So definitely there is a judgment for every sin that you have not repented of and have been cleansed by the blood of Jesus நான் Christ. எவ்வளவு காலம் வாழ்வேன் என்று எனக்கு தெரியாது. I do not know for how many years I'm going to live. ஆகவே நீண்ட நாள் வாழ்வேன், பிற்பாடு நான் பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லலாகாது. So you cannot say that I will repent later on after I enjoy all these things. You do not என்னுடைய know how long ஜீவிய you're going காலம் to live. எவ்வளவு என்று எனக்கு தேவன் சொல்லவில்லை. The Lord has not told us how many years we are going to live in this earth. ஆகவே நான் இப்பொழுதே என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து என்னை நான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பாவத்தோடு மரித்தால் நியாய தீர்ப்புதான். So I should confess my sin and repent of my sins, and if I die in my sin, then I will have to face the judgment of God. மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. So it is appointed unto man to die once and to be faced with the judgment of the Lord. அதுல ஒரு விசேஷமான கிருபையை பாருங்கள். 1 தீமோத்தேயு 5:24 1 Timothy and 5:21 reads, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். 1 Timothy 5:24, some men's sins are clearly evident, preceding them to judgment, but those of some men follow later. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். Some people's sin will proceed before the judgment time. கிருபையின் நாட்களிலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களற நம்மளை கழுவி சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் நாம் அந்த சரீரத்தை தூய்மையாய் காத்து வாழ்வோம் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. So if in this period of grace we confess our sins, repent from our sins and move in the ways that God desires, then we will be not faced with this judgment of the Lord. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. And we do not have this condemnation and hell and fire. அவர்களுக்கு தண்டனை கிடையாது. And we will not be condemned with that eternal punishment. ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Romans 8:1 reads, now therefore there is no condemnation to those who are in Christ Jesus, who do not walk according to the flesh but according to the Spirit. உங்கள் சரீரம் எவ்வளவு முக்கியமானது. So how important is your body? இது தேவனுடைய ஆலயம். And this is the temple of God. இது தேவனுடைய சரீரம். And this body belongs to God. தேவன் எனக்கு தந்த சரீரம். And this is a body that is given by God to you. இந்த சரீரத்தினால் என் தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும். And I have to glorify God in my body. என்னை பாவம் செய்ய தூண்டுகிற சாத்தானுக்கு செவி கொடுத்து நான் தவறு செய்து நான் கோபம் உள்ளவனாய், மூர்க்கம் உள்ளவனாய், சண்டை போடுகிறவனாய், பிறரோடு சமாதானம் இல்லாதவனாய் என்னை வாழ வைத்து என்னை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு கெடுத்து விடுகிற சாத்தானை துரத்த வேண்டும். So we should drive away Satan and cast him out, because he tempts us into doing all these things that destroy your body, into anger and strife and unholy deeds. இன்றைக்கு கேட்ட உபதேசத்தின்படி எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.